அதில் ஆற்றல் மிக்க இளைஞர்களில் முதன்மையானவர், பெரிய ஆம்பிஷன், பேராவல் கொண்டவர். மற்ற முதல்வர்களை காட்டிலும் அவர் அதிக நாட்கள் இந்த தமிழகத்தை ஆண்டார். 19 ஆண்டுகள் ஆண்டார். வறுமை, பசி, பஞ்சம், இளம் வயதிலேயே அந்த வறுமையை பிடித்துக் கொண்டு நான் மிக 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 ஒடுக்கப்பட்ட, நீங்க எத்தனை மிக வேணாலும் போட்டுக்கோங்க. அவருடைய படங்களை பார்க்கும் போது நீங்க ஒரு காமன் மேன் தான் ஹீரோவாக இருப்பாங்க. எப்பவுமே காமன் மேனுக்காக பேசக்கூடியவன் தான் ஹீரோவாக இருப்பான். நடப்பு அரசியலை திரைத்துறையில் புகுத்தி ஒரு பெரிய புரட்சியை இந்த வசனங்கள் இப்படி அப்படி கட்டி போட்டுச்சு எல்லாரையும் அதை பார்த்தவர்களை. கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்க கூடாது என்பதற்காக. நீங்க உலக வரலாறுல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒண்ணு கம்யூனிசமாக இருக்கும், இல்லைன்னா கேபிட்டலிசமாக இருக்கும். ஆனா இவர் ஒரு யூனிக் எக்ஸ்பெரிமெண்ட். தந்தை பெரியார் சொன்னார், கலைஞர் இந்த நாடகத்திலிருந்து வந்தார்கள் இல்லையா, எஸ்.எஸ். ராஜேந்திரன் போன்றவர்கள், எம்ஜிஆர் போன்றவர்கள், கலைஞர், இவர்கள் தான் சாமானியர்களிடம் இந்த கட்சியை எடுத்து சென்றார். இவர்கள் மிகவும் எளிய பின்புலத்தை சேர்ந்தவர்கள். தலித்துகளுக்கு வீடுகள் கட்டி தந்தவர். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் தான் அத்தகைய திட்டம் தொடங்கியது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக சிறந்த ஆளுமைகளை மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய கலைஞரோட லெகசி அப்படின்றது, அவர் இறந்து இத்தனை ஆண்டு காலமாகி அவரை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். 60 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பிரதிநிதியாக இருந்திருக்கிறார். 5 முறை தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞரோட பங்கு அப்படின்றது தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கு. குறிப்பாக சமூக நல திட்டங்களை அரசியல் படுத்துறது அப்படின்றதுல கலைஞரோட ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்றது நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த நிகழ்வுல யார் இந்த கலைஞர் அப்படின்ற நிகழ்வுல நம்ம கூட பேசுறதுக்காக ஓய்வு பெற்ற முன்னாள் ஐநா அதிகாரி கண்ணன் சார் அவர்கள் வந்திருக்கிறார். சார் வணக்கம். பேராசிரியர் பிரபாகர் சார், உங்களுக்கும் வணக்கம். அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி சார் வந்திருக்கார். வணக்கம். கண்ணன் சார், உங்களுக்கு இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு அரசியல்ல ஒரு முக்கியமான இடத்தை தொட்டவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். குறிப்பா சமூகத்துல ஒரு அழுத்தப்பட்ட நிலையிலிருந்து கலைஞர் அவர்கள் இவ்வளவு பெரிய இடத்துக்கு அரசியலை சாதிச்சது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. உங்களுடைய பார்வையில கலைஞர் அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்ட காலத்துல தோன்றிய ஆளுமைகளில் ஒருவர். அந்த மொமெண்டத்தை அவரால் ரைட் பண்ண முடிஞ்சது. அந்த திராவிட இயக்கங்கள் 40களில் ஒரு புதிய எழுச்சியை தமிழகத்தில் உருவாக்கின. அதில் பல இளைஞர்கள் இந்த இயக்கத்தின் பால் கவரப்பட்டு வந்தார்கள். அதில் ஆற்றல் மிக்க இளைஞர்களில் முதன்மையானவர், பெரிய ஆம்பிஷன், பேராவல் கொண்டவர். அதற்கு பிறகு அதற்கான உழைப்பை, அந்த விலையை தர தயாராக இருந்தவர் அப்படின்ற காரணங்களால, அப்புறம் பன்முகத்திறன் படைத்தவர். இப்படி பல ஆளுமைகள் அவரிடத்தில் அமைந்திருந்தன. அதனால் அவரால் சிறக்க முடிந்தது. இந்த தமிழகத்தை நிர்மாணித்த சிற்பிகளில் ஒருவராக அவர் மலர முடிந்தது. அதற்கு காரணம், மற்ற முதல்வர்களை காட்டிலும் அவர் அதிக நாட்கள் இந்த தமிழகத்தை ஆண்டார். 19 ஆண்டுகள் ஆண்டார். அந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் 9 ஆண்டுகள் ஆண்டார். அண்ணாவுக்கு 23 மாதங்கள் தான் கிடைத்தது. ஸோ அதனால் அந்த வாய்ப்பை அவர் அழகாக பயன்படுத்தி கொண்டார். இன்றைய தமிழகத்தை நீங்கள் பார்க்கையில் இந்த தமிழகத்தினுடைய பல நலத்திட்டங்கள், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பல புதுமையான முன்னோடி திட்டங்களுக்கு அடித்தளம் அமைத்தவர் அவர். தலித்துகளுக்கு வீடுகள் கட்டி தந்தவர். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் தான் அத்தகைய திட்டம் தொடங்கியது. இன்னைக்கு இந்தியாவிலேயே பொது விநியோக முறையில் தமிழகம் தலை சிறந்து இருப்பதற்கு முதன்மையான காரணம் அவர். இந்த மாதிரி நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் கலைஞர் என்றாலே உழைப்பு, அம்பிஷன், இண்டஸ்ட்ரி, அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், அதற்கான விலையை தரக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்தார். அவருக்கென்று ஒரு குடும்பம் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல.
என அவர் வந்து இந்த கழகத்தையே குடும்பமாக பார்த்தார். அவருடைய வீட்டுக்கு நான் பலமுறை போயிருக்கேன். அந்த வீட்டுல வந்து கட்சிக்காரர்கள் வருவதும் போவதுமாக இருப்பார்கள். இந்த மொத்த குடும்பமுமே அவருடைய, இந்த கழகத்தினுடைய மொத்த உறுப்பினர்களுமே அவருடைய குடும்பம். அவர்கள் வீட்டிலேயே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிலையெல்லாம் அவசர நிலை காலத்தில் அமைந்திருக்கிறது. அதனால அவர் வந்து தன்னை பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொண்டார். அதற்கென ஒரு விலை உண்டு. அந்த விலையை தர அவர் தயாராக இருந்தார். அதற்குரிய ஆற்றலும் திறமையும் பன்முகத்திறனும் அவரிடத்தில் இருந்தது. ஏன்னா அண்ணாவோட 22 மாதங்கள் ஆட்சி அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஒரு லெகசியான ஒரு இதுதான் அண்ணாவோட பீரியடுமே. அதை மீறி கலைஞர் அவர்கள் அப்படியே வராரு இல்லையா? அண்ணாவோட திட்டங்களாகட்டும் இல்ல பெரியாரோட சமூகநீதி திட்டங்களை அரசியல் திட்டமா மாத்தினதுல கலைஞரோட பங்குன்றது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துக்கு கலைஞர் எப்படி நகர்ந்து வந்தார்? அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஆற்றல் கொண்டவர் கலைஞர். அத்தகைய இளைஞர்கள் நிறைய பேர் இந்த திராவிட இயக்கத்தின்பால் கவரப்பட்டார்கள். பெரியாராகட்டும், அண்ணாவால் ஈர்க்கப்பட்டவர்கள் இவர்கள். அவர்கள் இருவருமே மிகப்பெரிய ஆளுமைகள். அப்படி வந்த பல இளைஞர்கள் நீங்க உங்களுக்கு இன்னைக்கு தமிழகத்துல பல பேருக்கு தெரியும். நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன், பேராசிரியர் அன்பழகன், சொல்லன் செல்வர் சம்பத், கலைஞர் அவர்கள், இப்படி பல பேர் வந்தார்கள். அதுல இவர்களை எல்லாம் தாண்டி அந்த இடத்திற்கு வர முடிஞ்சதுன்னா அவருடைய உழைப்பு. ஏன்னா இப்ப அண்ணாவோட இருந்த டைம்லயே நாவலரும் இருந்தாரு. நாவலர் வந்து கலைஞருக்கும் நம்பர் 2 தான் இருந்தாரு, எம்ஜிஆருக்கும் நம்பர் 2 இருந்தாரு, ஜெயலலிதா அவர்களுக்குமே அந்த நம்பர் 2 தான் இருந்தாரு. ஆனா இவங்க எல்லாம் மீறி கலைஞர் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு ஆளுமையாக மாறினதுன்னு இருக்குல்ல. அந்த டைம்ல தான் எம்ஜிஆரும் வேற அந்த டைம்ல இருக்கிறாரு கலைஞரோட. இதெல்லாம் மீறி அவரால் சாதிக்க முடிஞ்சது அப்படின்றப்ப என்ன வில் பவர் அவர்கிட்ட பாக்குறீங்க நீங்க? உங்களுக்கு இந்த துறையில வந்துட்டு பெரியாரிடம் இருந்த பல குணங்களை காட்டிலும் சில புதிய பரிமாணங்களை அண்ணாவால் தொட முடிந்தது. அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டார் கலைஞர். கலைஞர் வந்து அவருடைய டீனேஜ்லயே நாடகத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறார், நாடகம் எழுதுறார், அந்த நாடகத்தை விற்கிறார். வித்துட்டு அதுக்கப்புறம் அந்த டீனேஜ்லயே நாடகம் எழுதுறது யார் எழுதுவா? ஒரு பெரிய அபாரமான ஒரு ஆற்றல். இப்ப நாவலரை பத்தி நீங்க சொன்னீங்க. நாவலர் எப்படி தெரியும்? கண்ணதாசன் சொல்றார், நாவலர் ஒரு நிறை குடம்ன்றார். ரொம்ப அழகா பேசுவார். அவர் பேசினார்னா வந்துட்டு நீங்க மயங்கி போவீர்கள். அப்படி அழகா பேசக்கூடியவர் நாவலர். ஒரு பெரிய உருவம். ஏன்னா அவரது எம்ஏ படித்தவர், இளந்தாடி நெடுஞ்செழியன்னு சொல்லுவாங்க. பெரிய ஆற்றல் படைத்தவர், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் இந்த பன்முகத்திறன் வந்து கலைஞரிடத்தில் மட்டும்தான் இருந்தது. அதாவது உங்களுக்கு வந்து திரைத்துறையை கட்டி ஆண்ட, இந்த திரைத்துறை குதிரையை கட்டி சவாரி செய்த 2 பேர்ல முக்கியமானவர் கலைஞர் ஒருவர், இன்னொருத்தர் அண்ணா. ஆனா அண்ணாவின் இடத்தில் இல்லாத ஒன்று கலைஞர் இடத்துல இருந்தது. அதனாலதான் அவர் எட்டிய உயரங்களை காட்டிலும் இவர் அதற்கு அடுத்தபடியாக மேலே போக முடிஞ்சது. என்னன்னா அண்ணா சொன்ன நேரத்திற்கு வரமாட்டார், சொன்னபடி அவரால் நடந்து கொள்ள முடியாது. அவர் வந்து நிறைய பேரை சந்திப்பார், கட்சிக்காரர்கள் வருவார்கள், நிறைய அவர்களுக்கு அன்பாக நடந்து கொள்வார். ஆனால் உங்களுடைய திருமணத்திற்கு தேதி கொடுத்து விட்டு வருவாரா என்றால் தெரியாது. கலைஞருடைய திருமணத்திற்கே அவர் வரவில்லை. அந்த திருமணத்தை நடத்தி தந்தவர் நம்முடைய முதல்வருடைய அம்மாவுக்கும் கலைஞருக்கும் நடந்த திருமணத்தை நடத்தி தந்தவர் அண்ணா வந்து நடத்தி தர வேண்டும். நடத்தி தந்தவர் தத்துவ மேதை டி.கே. சீனிவாசன். சரிதானா? அண்ணா வரல. அதனால் நல்ல தம்பி, வேலைக்காரி என்று படங்கள் வரிசையாக, சொர்க்கவாசல் என்று படங்கள் வரிசையாக வரிசை கட்டி நின்ற போதும் கூட அண்ணா சொன்ன நேரத்தில் டெலிவர் செய்வார் என்ற நம்பிக்கை யாருக்கும் கிடையாது. தயாரிப்பாளர்கள், ஏன்னால் அவருக்கு அவ்வளவு வேலைகள் இருந்துச்சு. அந்த வேலைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி செய்யக்கூடிய ஆற்றலை அவர் ஏனோ அண்ணா பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த இடத்தில் மிகப்பெரிய வெற்றியை கலைஞர் அடைந்தார். உங்ககிட்ட ஒரு வசனம் 15 நாள்ல எழுதி தருவேன்னா 14வது நாளே கொடுத்துருவார் கலைஞர். அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா, அவ்வளவு அற்புதம். அந்த வசனங்கள்லாம் எப்படிப்பட்ட வசனங்கள்! கண்ணதாசன் சொல்றாரு, அபிமன்யுன்னு ஒரு படம் 1945லயோ 46லயோ வருது. அதாவது கலைஞர் பேர் போட்டு வராத ஒரு படம். அதுக்கு வசனம் எழுதுனது கலைஞர். ஆனால் அவர் பேரை போடல டைட்டில் கார்டுல. இது எப்படி கண்ணதாசனுக்கு தெரியும்னா, சக்கரபாணி சொல்றாரு, எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணி மாடர்ன் தியேட்டர்ஸ்ல அவங்க சந்திக்கிறாங்க. சொல்றாரு, அந்த படத்தை 6 நாள் தொடர்ந்து கண்ணதாசன் பார்க்கிறார். அந்த படத்துல எப்படிப்பட்ட வசனங்கள் வருது? ஒடிந்த வாளானாலும் ஒரு வாழ் கொடுங்கள் அப்படின்னு ஒரு வசனம். கண்ணன் மனதும் கல் மனதா அப்படின்னு இன்னொரு வசனம். அண்ணன் செய்த முடிவை கண்ணன் மாற்றுவதற்கில்லை அப்படின்னு ஒரு வசனம். என்ன, அர்ஜுனனால் கூட வளைக்க முடியாத சக்கர வியூகத்தை அபிமன்யு வளைக்கிறான் என்றால் அங்கேதான் இருக்கிறது ஆச்சாரியாரின் விபீஷண வேலை. ஆச்சாரியார் யாரு? ராஜாஜி. இப்படி நடப்பு அரசியலை
திரைத்துறையில் புகுத்தி ஒரு பெரிய புரட்சியை இந்த வசனங்கள் அப்படி கட்டி போட்டுச்சு எல்லாரையும் அதை பார்த்தவர்களை. 6 நாள் கண்ணதாசன் வந்து மிகப்பெரிய ஆளுமை, சரிதானா, சரஸ்வதி குடிகொண்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் 6 நாள் தொடர்ந்து பார்க்கிறாரு. கலைஞர் அவர் பார்க்கவே இல்லை, தெரியாமலேயே அவர் மீது காதல் வருகிறது. அவர் எழுத்துனால. ஆமா, இந்த எழுத்து அதே மாதிரி பேச்சு, சரிதானா, அவருடைய பேச்சை கேட்டால் மயங்கி ஒரு மகிழிக்கு கட்டுண்ட நாகம் போல் எல்லாரும் இருந்ததையும் பார்க்கிறோம். பெரிய இதழாசிரியர் முரசொலி. அப்புறம் கன்சிஸ்டன்சி, நிலைத்த தன்மை, தினசரி அதையே அந்த ஒழுங்கு, காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருப்பது, இத்தனை மணிக்கு இதை செய்வது, இத்தனை மணிக்கு முரசொலி ஆஃபீஸ் போவது, இத்தனை மணிக்கு பார்ட்டி ஆஃபீஸ் போவது, இத்தனை மணிக்கு கோட்டைக்கு போவது, இந்த ஒழுங்கு அவர் கடைசியில் அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் வரையில் மாறல. நிறைய புள்ளிகளை தொட்டு பேசுனீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். பிரபாகர் சார், மாடர்ன் தமிழ்நாட்டோட ஆர்கிடெக்ட் அப்படின்னா இன்ன வரைக்கும் கலைஞர் அப்படின்னு நம்ம எல்லாமே பேசுறோம். அதற்கான பின்னணி என்ன சார்? இப்போ கலைஞர் பார்க்கும்போது இது 3 லேயரா நான் எடுத்திருக்கேன். இந்த முதல் லேயர் நீங்க பார்க்கக்கூடிய லேயர், இந்த எக்கனாமிக் growth இந்தியாவில் நம்பர் 1. அதே போல இந்தியாவில் ஜிடிபியில $4,850 இப்போ இருக்கக்கூடிய இது. நம்பர் 2 சர்வீசஸ்ல 52% இந்தியாவில் இருக்கிறது. இது எல்லாமே நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய கலைஞர். அதே போல விமன் எம்பவர்மெண்ட், 44% ஆஃப் விமன் இன் இந்தியா ஹூ ஹாவ் எ ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவில் இங்கதான் இருக்கு. அதே போல ஃப்ரீ பஸ் போகக்கூடிய விமன், இது எல்லாமே நம் கண்ணால் பார்க்கக்கூடிய கலைஞர். ஆனா கண்ணால் பார்க்காத கலைஞர் உங்களை இயக்கி கொண்டு வருகிறது. அது எப்படி சொல்லணும்னா, 14ஆம் நூற்றாண்டுல பீகார்ல 2 லாங்குவேஜ் இருந்தது, அவதி அண்ட் போஜ்பூரின்னு சொல்லி. இந்த 2 லாங்குவேஜுமே கடவுளோட பேசக்கூடிய லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி ஹனுமான் சாலிசா கூட அவதி லாங்குவேஜ்ல எழுதி வச்சது. ஆனால் கால பரிமாணத்துல அந்த அவதி லாங்குவேஜ் மறைஞ்சு போய் ஹிந்தி அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இன்னைக்கு அவதியும் போஜ்பூரியும் மிக கேவலமான லாங்குவேஜஸா மாற்றப்பட்டிருக்கு. ரொம்ப கேவலமா நீங்க தமிழ்ல இந்த போஜ்பூரி பேசணும்னா நீங்க அந்த போஜ்பூரி சினிமாஸ் பார்த்தீங்கன்னா மிக கேவலமாக இருக்கும். அந்த நிலைமை தமிழுக்கு வந்திருக்கும் கலைஞர் இல்லை. அதுக்கான கிரெடிட் எல்லாருக்கும் தானே சார் கொடுக்கணும். ஹிந்தி போராட்டம்ன்றது அதுல 1937 இருந்தே நடக்க ஆரம்பிச்சது தானே. ஆனால் இது போஜ்பூரிக்கும் பேசுறவங்களுக்கும் அவதி பேசுறவங்களுக்கும் தெரியல. தமிழ்நாட்டுல அது தெரிஞ்சது. இப்போ கலைஞருடைய கான்ட்ரிபியூஷன் வெறும் இந்தியாவில மட்டும் பார்க்காம நீங்க உலகத்தை ஃபுல்லா பார்க்கணும். இன்னைக்கு 11 பேர் தமிழர்கள் இருக்காங்கன்னா அதுல 2 பேரு அவுட் சைட் இந்தியா இருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட் 8-10% ஆஃப் தமிழர்கள் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த டங்கி ரூட்னு சொல்லி அமெரிக்காவுக்கு நெகட்டிவா போற ஸ்டேட்ஸ் எல்லாமே, குஜராத், இந்த ஹரியானால இருந்து எல்லாமே நெகட்டிவா போய் ஜெயில போயிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல ஒரு தமிழனும் கிடையாது. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் தமிழ் என்ற ஒரு எத்திக்ஸ் இங்க இருந்தது. இந்த தமிழ்ன்றது வெறும் எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லி கூட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு கொண்டு வந்தார். அவர் பியோர் கம்யூனிசமாக மாறாம ப்ரொடக்டிவிட்டியை கூட எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, இப்போ இந்த புக்கு லேட்டஸ்டா கிரெகரி எம் வால்டன் என்று எழுதின புக்கு படிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீங்க பார்க்கலாம். கிரெகரி எம் வால்டன் என்றது நீங்க டெஃபினட்டா படிக்கலாம். இதுல who am I? நான் இந்த கொஸ்டின்ஸுக்கு
அமெரிக்காவில் இருக்கிற பிளாக்ஸுக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் அவங்களால வாழ்க்கையில வர முடியல அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணாரு. Who am I? நான் யார்? Do I belong here? இது என்னுடைய இடமா? 3, நான் இதற்கு தகுதியானவனா என்று. இத 3த்தையுமே கலைஞர் கொடுத்தார். நீ தகுதியானவன். உங்களுக்கும் டாக்டருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ லோயஸ்ட் ஆக்கிட்டார். ஓகே, இது எப்படி நடந்துச்சு இந்த மாற்றம்? இந்த மாற்றம் எப்படி நடந்ததுன்னா சுயமரியாதை மூலமாக நடத்தினார். இத கான்ஸ்டன்டா மனசுல வளர்த்தி உன்னுடைய லாங்குவேஜ் உயர்ந்தது, உன்னுடைய கல்ச்சர் உயர்ந்தது. இது ஆக்னோஸ்டிக்கா இருக்கிற, அது கடவுள் இருக்காரா இல்லையா என்ற கொஸ்டினே ஆன்சர் பண்ணாத திருவள்ளுவருடைய கம்ப்ளீட் லைஃபை எடுத்துக்கிட்டு அது ஒரு பிலாசபியா கொடுத்திருக்காரு. இது உலகத்துல எங்குமே நடக்கல. நீங்க உலக வரலாறுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணு கம்யூனிசமாக இருக்கும், இல்லைன்னா கேபிட்டலிசமாக இருக்கும். ஆனால் கம்யூனிசம் இருக்கும் போது காட நம்ம அக்செப்ட் பண்றது இல்லை. கிறிஸ்டியன் டெமோக்ராட்ஸா இருக்கும் போது காட அக்செப்ட் பண்றாங்க வித் லிமிடெட். ஆனா இவர் ஒரு யூனிக் எக்ஸ்பெரிமெண்ட். தந்தை பெரியார் சொன்னார், கலைஞர் செஞ்சார். அதை எல்லாத்தையுமே நம்ம உள்வாங்கினதுனால இன்னைக்கு நீங்க எடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் விமன் ஏன் தமிழ்நாட்டுல நல்லா இருக்காங்க? இந்தியாவுல 3 வேளை சாப்பிடுறவங்க தமிழ்நாட்டுலதான் 100%. குஜராத்ல 58%, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே போல நீங்க சுகர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த சுகர் சாப்பிடுற சுகர் கேன் ஃபீல்டுல மகாராஷ்டிரால ஒர்க் பண்ணணும்னா தி உமன் ஹேஸ் டு அண்டர்கோ ஹிஸ்டரெக்டமி, கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணணும், அப்பதான் வரணும் சொல்லி இருக்கு. பெண்களுக்கான திட்டங்களை முன்னிலைப்படுத்துறதுல கலைஞரோட பங்கு அதிகம் அப்படின்னு சொல்றீங்க? மிக அதிகம். அதனாலதான் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் அவர் பாடுபட்டார். அதே போல இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பானி பாய்ஸ் மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா வாட்டர் தூக்கிட்டு வர்றதுக்காக தான் பெண்களுக்கு ஒரு 12 வயசுல கல்யாணம் பண்ணிக்குவாரு, 18 வயசுல கல்யாணம் பண்ணிக்குவாரு, 30 வயசுலயும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஆனால் பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்தது கலைஞர். அதனாலதான் இப்போ தமிழ்நாடு இந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. ஒரு மேட்ரியாக்கல் சொசைட்டியும் இல்லைன்னா மேட்ரியாக்கலும் பேட்ரியாக்கலும் இல்லாத விமன் ஆர் எம்பவர்ட் என்று இருக்கிற சொசைட்டி தான் தமிழ்நாடு. கேரளாவில் பாத்தீங்கன்னா மேட்ரியாக்கல் சொசைட்டி, ஆல் ஓவர் இந்தியா பாத்தீங்கன்னா பேட்ரியாக்கல் சொசைட்டி. ஆண் ஆதிக்கம் வந்தது, இல்லைன்னா பெண் ஆதிக்கம் இல்லை. பெண்ணுக்கு ஒரு உரிய இடம் கொடுத்தது கலைஞர். அவருடைய படங்களை பார்க்கும்போது நீங்க ஒரு காமன் மேன் தான் ஹீரோவாக இருப்பான். எப்பவுமே காமன் மேன்காக பேசக்கூடியவன் தான் ஹீரோவாக இருந்தான். உமன் எம்பவர்மெண்ட்ல கலைஞரோட பங்கு ரொம்ப முக்கியமானதுன்ற ஒரு முக்கியமான புள்ளியை எடுத்துக்கிட்டீங்க. அடுத்தது பெருமாள் மணி சார் கிட்ட தான் வரணும். முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு கலைஞருக்கு நிறைய பரிமாணங்கள் இருக்கு. ஆனா கட்சி தலைவராக, திமுகவோட கட்சி தலைவராக ஒரு 50 ஆண்டு காலம் அவர் இருந்த ஒரு ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு அப்படின்னு நான் பாக்குறேன். அது எப்படி கலைஞர் கட்சி தலைவராக எப்படி செயல்பட்டார்? கட்சி தலைவராக எப்படி செயல்பட்டார் அப்படின்னா 1976ஆம் ஆண்டுல இருந்து நம்ம எல்லாருமே கலைஞர் பத்தி பேசும்போது ஒண்ணு சொல்லுவோம், அவர் நீண்ட காலம் முதலமைச்சராக இருந்தார், 5 முறை முதலமைச்சராக இருந்தார், இப்படி பல இளம் வயதிலேயே அவர் முதலமைச்சர் ஆகிட்டார், இப்படி பல விஷயங்களை சொல்றோம். ஆனால் நாம் எல்லாம் கவனிக்க தவறுகிற ஒரு இடம் இருக்கு. என்னன்னா 1976ஆம் ஆண்டு அவர் ஆட்சி அதிகாரத்தை இழக்கிறார். அப்படி 1976 இருந்து 1996 20 வருஷம் எடுத்துக்குங்க. இந்த 20 வருஷத்துல அவர் ஆட்சி அதிகாரத்துல எத்தனை நாள் இருந்தார்? எத்தனை வருஷம் இருந்தார்? ரொம்ப கம்மி தான். இது ரொம்ப கம்மினா எவ்வளவு கம்மி? வெறும் 2 வருஷம். 1989 இருந்து 1989 91 ஜனவரியில ஆட்சி போயிட்டு 18 வருஷம் அவர்கிட்ட ஆட்சி அதிகாரமே இல்லை. எதிர்கட்சி தலைவரா 18 வருஷம் அவர்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை. அதுல 91 96 அவர் எதிர்கட்சி தலைவருமே கிடையாது இல்லையா? அதுவும் ஒரு மிகப்பெரிய களங்கத்தோட இருந்தார்.
அப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, அவர் எப்படியாப்பட்ட தலைவரா இருந்தார்? ஆட்சி அதிகாரம், அண்ணா ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார், ஆட்சி அதிகாரம் இவரிடம் பிறகு அது ரொம்ப இயல்பா அது கிடைச்சிருச்சு. அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. தலைவருங்கிற பதவியை இவருக்காக தான் உருவாக்குறாங்க. ஏன்னா தலைவருங்கிற பதவி அதுக்கு முன்னாடி திமுக கிடையாது. ஆனால் அதற்கு பிறகுதான் பெரும் சவால் வந்தது. 1976 இருந்து 1996 வரை உள்ள இந்த 20 ஆண்டு காலத்தில் வெறும் 2 வருடங்கள் மட்டுமே ஆட்சி செய்த கலைஞர் கட்சி எப்படி தன் கைக்குழு. ஒவ்வொரு ஊர்களுக்கும் போன, ஒவ்வொரு தொண்டன் வீட்டு திருமணத்துக்கும் போன, ஒவ்வொரு தொண்டனுடைய நல்லது கட்டத்திலையும் கலந்து கொண்டார். தொடர்ந்து பொதுக்கூட்டங்களை நடத்தினார், தொடர்ந்து நிதியளிப்பு கூட்டங்களை நடத்தினார். கட்சி அப்படி எவ்வளவு அரும்பாடுபட்டு அவர் வளர்த்திருப்பார். ஒரு முக்கியமான இடத்த சொன்னீங்கல்ல, ஒரு கட்சி வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்கிறப்ப அந்த கட்சி ரொம்ப இன்டாக்டா இருக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒண்ணு. ஆனா எதிர்கட்சியா நீங்க செயல்படுறீங்கன்றப்ப இப்ப நிறைய உதாரணங்கள் ரூலிங் பார்ட்டின்னு பார்க்க கூடாது. அவர்கிட்ட வந்து 43, 44 வயசுலயே ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு. தலைமை பொறுப்பு வந்துருச்சு. இதெல்லாம் ரொம்ப எளிதா கிடைச்சிருச்சு அவருக்கு. பல பேருக்கு சில விஷயம் எளிமையா கிடைச்சா அதை கையில வச்சு காப்பாத்துறது பெரிய கஷ்டம். ஆனால் அதற்கு பிறகுதான் சவால் வருது. எம்ஜிஆரும் கலைஞர் 94 வயது. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் அவரை விட்டு பிரிந்த பொழுது கலைஞருக்கு 47 வயது. 47 வயதுல எம்ஜிஆர் பிரிகிறார். மீதி 47 வருடம் அதுல ஒரு 10-12 வருடங்கள் அவர் அரசியல் எதிர் அரசியல் பண்ணுகிறார். அதற்கு பிறகு அவர் இல்லை. ஆனால் 94 வயதில் கரெக்ட் சரியாக பாதி வயது வரை எம்ஜிஆர் அவருடன் இருக்கிறார். இங்க ஒரு கேள்வி வருது இல்ல, திராவிட இயக்கத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஏன் அப்படி ஒரு நட்பு உருவாகணும், அப்படி ஒரு பந்தம் உருவாகணும்? ஏன் அப்படி ஒரு நட்பு, ஒரு பந்தம் எப்படி உருவாச்சு? ஏன்னா எல்லாருமே சிந்தனையாளர்கள். கண்ணதாசன் ஒரு பெரிய சிந்தனையாளர், நெடுஞ்செழியன் ஒரு பெரிய சிந்தனையாளர், அன்பழகன் ஒரு பெரிய சிந்தனையாளர். அப்படிதானே? என்ன எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமான பொதுவான புள்ளி என்ன? 2 புள்ளி நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா? ஒன்னு சினிமா, இன்னொன்னு அப்படின்னா 4 புள்ளி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒன்னு அண்ணாவை கூட அதுல கூட எம்ஜிஆர் முரண்படுறாரு இல்லையா? அண்ணாவின் வழிகாட்டி காமராஜர் தலைவர்னு ஒரு லைன் எடுக்காரு. அப்போ 3 புள்ளி மொத்தம் இருக்கு. 2 புள்ளி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒன்னு சினிமா, இன்னொன்னு அரசியல். 3வது புள்ளி என்னது? எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமான 3வது புள்ளி என்ன? வறுமை, பசி, பஞ்சம். இளம் வயதிலேயே அந்த வறுமையை பிடித்துக்கொண்டு, கனவுகளை பிடித்துக்கொண்டு 2 பேர் அப்படி வந்தாங்க. அவர் கும்பகோணத்துல இருந்து ஆரம்பிக்கிறார், இவர் திருவாரூர்ல இருந்து ஆரம்பிக்கிறார். 2 பேரும் அன்றைக்கு சாதி அடுக்கில் ஒரு இடத்துல கலைஞர் சொல்றாரு, நான் மிக 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 ஒடுக்கப்பட்ட, நீங்க எத்தனை மிக வேணாலும் போட்டுக்கங்க, அவ்வளவு ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து நான் வருகிறேன் அப்படின்னு சொல்றார். அவரு அதாவது கோயிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய இசை வகுப்புகளை என்னால உள்ள போய் கலந்து கொள்ள முடியாத ஒரு இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு கலைஞர். ஆனால் கனவையும் பசியையும் பிடித்துக்கொண்டு 2 பேர் வருகிறார்கள். இங்க இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். திமுகல 2 ஸ்ட்ரீம் ஆஃப் லீடர்ஸ் இருந்தாங்க. ஒன்று MA படித்தவர்கள், MABL படித்தவர்கள். அவர்கள்லாம் யாரு? பெரும் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள், அன்றைக்கு பெரும் நிலச்சுவந்தார்களுடைய பிள்ளைகள். அவர்கள் எல்லாம் சமூக அடுக்கில் மேலே இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பை சேர்ந்தவர்கள். இன்னொரு கூட்டம் இருக்குது. யார்? அவர்கள் எல்லாம் நாடகத்திலிருந்து சினிமாவிற்கு வந்து, சினிமாவில் இருந்த பொழுது திராவிட இயக்கத்தை தூக்கி பிடித்தவர்கள். இன்றைக்கு வடசென்னையில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய அலுவலகத்தை வாங்குவதற்கு யார் கொடுத்தார்? KR ராமசாமி தான் அதுக்கு காசு கொடுத்தார். அப்படி ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் திங்கர்ஸ் இருந்தாங்க. அவங்களுடைய உழைப்பை, அதாவது இந்த சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இப்ப ஐயா கூட குறிப்பிட்டாங்கல்ல, குறுந்தாடி இவர்கள் எல்லாம் அவர் நெடுஞ்செழியன் வந்து முதன்முறையாக அமைச்சராக பதவி ஏற்பதற்கு பந்துகலா போட்டுட்டு போறாரு. அண்ணாவே பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. ஆனால் அவர்கள் எல்லாம் தத்துவத்தை படித்தார்கள், தத்துவத்தை புரிந்து கொண்டார்கள், அண்ணாவிற்கு ஏற்ற தம்பியாக இருந்தார்கள். ஆனால் இந்த நாடகத்திலிருந்து வந்தார்கள் இல்லையா? SS ராஜேந்திரன் போன்றவர்கள், MGR போன்றவர்கள், கலைஞர், இவர்கள் தான் சாமானியர்களிடம் இந்த கட்சியை எடுத்து சென்றார். இவர்கள் மிகவும் எளிய பின்புலத்தை சேர்ந்தவர்கள். இல்ல, கட்சியை வந்து அவர் எப்படி வந்து கட்டுக்குள்ள வச்சிருந்தாருன்ற விஷயத்த பேசுறப்ப சேம் டைம் வந்து எம்ஜிஆர் பிரிவாகட்டும், அதுக்கப்புறம் வைகோ பிரிஞ்சு சென்றது, அப்புறம் கட்சிக்குள்ள நடந்த உட்கட்சி சண்டை, இது எல்லாத்தையும் கட்சியை எப்படி காப்பாத்தினாருன்னு ஒரு புள்ளி இருக்கு. ஏன் சம்பத் எப்படி பிரிஞ்சு போனப்ப இந்த கட்சி முக்கியமான பிளவுகளை சந்திச்சிருக்கு. சம்பத் பிளவு ஒரு முக்கியமான பிளவு. அதுல அண்ணா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா? கடுக்கன் வந்து வைர கடுக்கன் தான், ஆனா அதுல காதுல புண்ணு வந்துருச்சு அப்படிங்கறதுனால நான் கலட்டி வச்சுட்டேன். சம்பத்தினுடைய பிளவு திமுகவில் மிக முக்கியமான பிளவு. கட்சி அதான் நீங்க 1976க்கும் 1996க்கும் இடையில் சின்ன வயசுலயே அவர் கையில கட்சி வந்துருச்சு, ஆட்சி வந்துருச்சு. ஆனால் நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் தான். கட்சியை அவர் வைத்துக் கொள்வதற்கு ஊர் ஊராக போனார், தெரு தெருவாக போனார். மேடை
ஒவ்வொரு மேடையாக ஏறி பேசினார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றாலும் அங்கே ஒவ்வொரு கிளைக்கழக நிர்வாகி இல்லங்கள் விழாக்கள் வரைக்கும் கலந்து கொண்டார். பிறகு ஒரு சித்தாந்தத்தினுடைய ஒரு நபராக கலைஞர் என்பவர் அண்ணாவினுடைய நீட்சியாக, அதாவது எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகுதான் அவர் ஒரு பெரும் சவாலை சந்திக்கிறார். அப்போது அவர் ஒரு சித்தாந்தத்தினுடைய நீட்சியாகத்தான் இருந்தார். கலைஞருக்கு இன்னொரு பாங்கு இருக்கு. என்ன முக்கியமான பாங்குன்னா, அவர் அரசியலில் அவர் செலுத்திய அதே கவனத்தை, இலக்கியத்தில் அவர் செலுத்திய அதே கவனத்தை நிர்வாகத்தில் அவர் செலுத்தினார். கலைஞர் அளவிற்கு நிர்வாகத்தை ஃபைனஸ்டா புரிந்து கொண்ட ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு வரைக்கும் இல்லை அப்படின்னு நான் சொல்லலாம். அவருக்கு வந்துச்சு அந்த கலை எப்படி வந்துச்சு அவருக்குள்ள? இல்ல அவருக்கு வந்து என்னன்னா, இப்ப எப்படி பெரியாருக்கு ஒரு கவனம் இருந்தது, நீதிமன்றத்துல என்ன நடக்குன்னு பார்த்துட்டே இருப்பாரு பெரியார். அந்த முதல் முறையாக அந்த செண்பகராமன் வழக்கு வருது இல்லையா, அப்ப பெரியார் ஒண்ணு சொன்னார். அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான அந்த பிரச்சனை வந்தப்போ பெரியார் சொன்னாரு, இந்த போராட்டத்தை நாம எப்படியானாலும் உயிரை கொடுத்தனாலும் இந்த உரிமையை நாம மீட்டணும். அப்படி உரிமையை நாம மீட்கிற பொழுது ஒரு 100 பேரோ 200 பேரோ 300 பேரோ இறந்து போறாங்கன்னா அது எதை போன்றதுன்னா, நாம் தலை சீவுகிற பொழுது அந்த சீப்புல முடி வரும் இல்லையா, அந்த கொஞ்சம் முடி அப்படி உதிர்ந்து போகிற ரோமங்கள் போன்றதுதான் உயிரை கூட. ஏன்னா பெரியார் எப்பவுமே நீதிமன்றத்தை கவனிச்சுட்டே இருப்பார். அங்க என்ன நடக்கு, அடுத்து யாரு நீதிபதி. அதனாலதான் நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற அளவிற்கு சமூக நீதி பிரதிநிதித்துவம் வேறு எந்த உயர் நீதிமன்றத்திலும் கிடையாது, உச்ச நீதிமன்றத்தில் கூட கிடையாது. இதற்கு விதை போட்டது பெரியார். அதற்கு இணையாக ஒரு விதையை போட்டவர் கலைஞர். ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன். அவர் அதிகாரிகளை பற்றி சொல்லுகிற போது ஒரு முறை சொன்னார், அவர்கள் காக்கா கூட்டம் போன்றவர்கள், அதிகாரம் இருந்தால் வருவார்கள், அதிகாரம் இல்லை என்றால் போய்விடுவார்கள். அப்போ அதிகார வர்க்கத்தை கலைஞர் எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறார். அவர் வந்து அதிகாரிகளை ரொம்ப பெரிதாக மாற்றுவதோ இல்லது இந்த போன்ற அதிகாரி தான் வேணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதிகாரத்துல ஒரே ஒரு விஷயம் பண்ணார், ஒவ்வொருவருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டுன்னு ஒண்ணு உண்டு. அந்த சர்வீஸ் ரெக்கார்ட்ல உயர் அதிகாரி இருக்கிறார் இல்லையா, அவர் கீழே இருப்பவர்களுக்கு ஒரு மதிப்பெண்களை போடுகிற ஒரு முறை இருந்தது. இப்ப நீங்க தான் ஒரு உயர் அதிகாரி, நாங்க உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு 3 உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் எங்களுடைய ப்ரமோஷனை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது, உங்களுடைய விருப்ப வெறுப்பை பொறுத்து. அதெல்லாம் கலைஞர் ரொம்ப நுட்பமா தூக்கி விட்டார். பிறகு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்தாருல, அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அப்படி அள்ளி கொடுத்தாருல, அதெல்லாம் ஒரு நுண்ட அரசியல் இல்லையா. கலைஞருக்கு நிர்வாகம்னா தமிழ்நாட்டின் நிர்வாகம் மட்டும் இல்ல, டெல்லியினுடைய அதிகார பலம் என்ன அப்படிங்கிறது கலைஞருக்கு. இதுதான் டெல்லிங்கிறது ஒரு பெரிய அதிகார மையம். இரண்டாவது, கலைஞருக்கு வந்து அதிகாரம்னா என்ன, அதனுடைய வலிமை எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன எப்போதுமே ஆளுநரே கொடியேற்றிட்டு இருக்காங்க, ஏன் முதலமைச்சர் ஏன் கொடியேற்ற கூடாது அப்படின்னு ஒரு உரிமை. அப்புறம் அவர் ஒவ்வொரு கமிட்டி, நீங்க வந்து இன்றைக்கு இந்த அரசு வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்கு அரசியல் சாசனத்திய இன்று எடுக்குகளை படிப்பதற்கு. ஆனால் ராஜமன்னார் கமிட்டி போட்டாரு. ராஜமன்னார் கமிட்டி போட்டது அப்படிங்கிறது வந்து எந்த அளவிற்கு அவர் அரசியல் சாசனத்தை புரிந்து கொண்டு நிர்வாகத்தை புரிந்து கொண்டு அவர் செயல்பட்டு இருந்தா இப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்க முடியும். ஆக இந்த 2 ஸ்ட்ரீம் இருக்குல்ல திமுகவிற்குள்ள, படித்த மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்த செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சிந்தனையை ஒட்டி இருக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டம். அவர்கள்லாம் யாருன்னா, அவங்க சென்னையில ஒரு வீடு கட்டி அவங்க வீட்டுக்கு அவங்க சொந்த ஊர் பேரை வச்சுப்பாங்க, இந்த இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட செல்வம் இருந்தது. இன்னொரு ஸ்ட்ரீம் இருக்குல்ல, சினிமாவின் மூலம் அரசியலுக்கு வந்து ஒரு லட்சியத்தை தூக்கி கொண்டு அலைந்தவர்கள் இருக்கிற இந்த இடம்தான் அண்ணாவுக்கு பிறகு யார் அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த படித்த ஸ்ட்ரீம்ல இருந்து அல்லது பட்டம் பெற்ற இந்த ஸ்ட்ரீம்ல இருந்து வரக்கூடிய நெடுஞ்செழியனா, அல்லது நாடகத்தின் வழியாக சினிமாவின் வழியாக அரசியல் என்று வந்த அந்த ஸ்ட்ரீம்ல இருந்து வரக்கூடிய கலைஞரா? அப்பதான் எம்ஜிஆர் தன்னோட வெயிட்டை தூக்கி கலைஞருக்கு பின்னாடி த்ரோ பண்றாரு. கலைஞர் வீட்டுல இருந்து கிளம்பும்போது சொல்றாரு, எம்ஜிஆர் ஒரு பிராமிஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு, கலைஞரை முதலமைச்சராக்கி தான் நான் கூட்டிட்டு வருவேன்றார். அண்ணாவுக்கு பிறகு யாரை தேர்ந்தெடுக்க போகிற கூட்டத்துக்கு எம்ஜிஆர் கலைஞர் வீட்டுல இருந்து கிளம்பும்போது அவங்க வீட்டுல சொல்லிட்டு கிளம்புறாரு, கலைஞர் முதலமைச்சராக இந்த வீட்டுக்கு திரும்பி வருவாரு அப்படின்னு சொல்றாரு. எது அந்த ஊக்கத்தை தந்தது? கோயம்புத்தூர் வீதிகள் அவர்கள் பசியோடு அலைந்தது. எம்ஜிஆருக்கு ரெட்டை நாடி இருக்குன்னு சொன்னப்போ கலைஞர் சொன்னாரு, ஒரு தாடியை விட்டு என்ன ரெட்டை நாடி, இந்த படத்துல எம்ஜிஆர் நடிக்கட்டும்னு சொன்னாரு. இன்னொரு படத்துல எம்ஜிஆருக்கு வந்து கலைஞருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது எம்ஜிஆர் சொன்னாரு, கருணாநிதி வசனங்கள் வைங்க அப்பதான் அந்த படத்துல நடிப்பேன்னு சொன்னார். அந்த நட்பு 40 ஆண்டு கால தமிழக அரசியலை பாதித்தது. இந்த கட்சி ஒரே ஒருவரை நம்பி, இந்த ஒருவர் பம்பரமாக சுழன்று இந்த கட்சி பணிகளை ஆற்றக்கூடியவர்
எழுதும் திறமை உள்ளவர், பேசக்கூடிய திறமை உள்ளவர், அமைப்பு திறனை உள்ளவர், நிதி சேர்ப்பதில் வல்லவர், இப்படி எல்லா வகையிலையும் வல்லவராக ஒருவர் இருந்தார். 60களுக்கு பிறகு அண்ணா தனிப்பட்ட முறையில் நிறைய கடிதங்களை எழுதியது கலைஞருக்கு தான். இந்த கலைஞர் நம்ம மனதோடும் நம்ம டிஎன்ஏவோடும் ரத்தத்தோடையும் மாறிவிட்டார். எல்லாரையுமே ஒரு கலைஞராக மாற்றி விட்டார். நம்ம எல்லாரையும், நமக்குள்ள எல்லாருக்குமே ஓர் கலைஞர் இருக்கார். தமிழ் தாய் வாழ்த்து இல்லாத ஒரு தமிழகம், திருவள்ளுவர் ஆண்டு இல்லாத ஒரு தமிழ் சமுதாயம், 133 அடிகள் உயரம் கொண்ட திருவள்ளுவர் ஐயன் சிலை இல்லாத ஒரு தமிழ் இனம், இவற்றையெல்லாம் என்னால் ஒரு கணமும் சிந்திக்க முடியவில்லை. பெரியாரின் நீட்சியை, அண்ணாவின் நீட்சியை நிர்வாகத்திற்குள் வைத்த கலைஞர் இல்லாவிட்டால் கலைஞர் இல்லாத ஒரு தமிழகம் என்று எப்படி ஒரு கேள்வியவே தொடுக்க முடியாது. அவர் மிகப்பெரிய சக்தி. அந்த ஒரு சக்தி இல்லாமல் கலைஞர் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2 சூரியன்கள், ஒன்று கலைஞர், இன்னொன்று இயற்கை தந்த சூரியன்.